Hello students, இன்னைக்கு previous year question discussionல நம்ம பார்க்க போற chapter waves. So இன்னைக்கு பேசிக்கா first part of the session பார்க்க போறோம். So இந்த செஷன்ல என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா displacement of a progressive wave and phase and path difference. So ஒரு wave வந்து propagate ஆகும்போது அதோட displacement, angular velocity, wavelength, direction, phase and path difference எப்படி பார்க்கணும்ன்றது step by step நம்ம பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And then superimpose of wave. ரெண்டு வேவ் merge ஆகும்போது அதோட resultant amplitude and intensity velocity என்ன ஆகுன்றது டீடைல்டா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் ஜேஇ சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Two waves are represented by the equation. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. They asking phase difference between them. So ரெண்டுத்துக்கும் phase difference கேக்குறாங்க. So phase difference பார்க்கிறதுக்கு ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன்ல இருக்கணும். பட் இங்க பாருங்க, இது சைன்ல இருக்கு, இது காஸ்ல இருக்கு. So நான் என்ன பண்ண போறேன்னா இந்த காஸை வந்து சைனுக்கு மாத்த போறேன். So it will be easy. So first function y1 எடுத்துக்கலாம். That is y1 is equal to a sin omega t plus kx plus 0.57. So இந்த 0.57 தான் இனிஷியல் ஃபேஸ். ஸோ இனிஷியலாக இந்த ஃபேஸில் இருக்குன்னு பார்க்குறது. இப்போ y2 பார்க்கலாம், அது வந்து காஸ் ஃபங்க்ஷனில் இருக்குது. அது நம்ம சைனுக்கு மாற்றலாம். எப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், தட் இஸ் சைன் 90 + தீட்டா. ஸோ அது வந்துட்டு காஸ் தீட்டா, கரெக்டா? ஸோ இப்போ நமக்கு இங்கே தீட்டான்றது என்னன்னா இந்த ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ் தான் தீட்டா. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ நமக்கு காஸுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ சைன் நம்ம 90 + தீட்டான்னு சொல்லலாம், இல்லை தீட்டா + 90ன்னு சொல்லலாம். பிகாஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தீட்டா எடுத்துக்கிறேன். எது தீட்டா? ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ். ஸோ ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 90 டிகிரின்னு எழுதலாம். ஆர்எல்ஸ் ரேடியன்ல π/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதோட இனிஷியல் ஃபேஸ் 0.57, இதோடது வந்து π/2. இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 மைனஸ் 0.57. ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 நமக்கு தெரியும். ஸோ 3.14/2 minus 0.57. ஸோ திஸ் வில் கிவ் 1.57 minus 0.57. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர் அஸ் 1 ரேடியன். ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A wave traveling in a positive x direction having maximum displacement along y direction as 1 meter, wavelength 2π, frequency of 1/π. ஸோ இவங்க கிவன் டேட்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் ஃபார்முலா y இஸ் ஈக்குவல் டு a sin kx மைனஸ் ஒமேகா டி. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதோட வேல்யூஸ் தான் நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்றது ஆம்ப்ளிடியூட், தட் இஸ் 1 மீட்டர். அப்போ இங்கே ஏன்றது 1 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த் வச்சு வேவ் வெக்டார் கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் கே. ஸோ கேக்கு ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ. ஸோ 2π லாம்டா வந்து 2πன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2πன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் எகெயின் 1 மீட்டர். அப்போ கேன்றதும் கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 1 மீட்டர். ஓகே, செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, டி பக்கத்தில் இருக்கிறது எப்போவுமே ஒமேகா. ஒமேகா இஸ் அ ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. ஸோ எஃப்ன்றதை இவங்க 1/πன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2π இன்டூ 1/π. ஸோ π நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து 2. அப்போ ஒமேகாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏ, கே, ஒமேகா. ஸோ இதை அப்படியே ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு ஏன்ற இடத்துல இந்த ஜென்ரல் ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 சைன் கேன்ற இடத்துல வந்து 1. ஸோ 1x மைனஸ் ஒமேகான்ற இடத்துல வந்து 2t. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். பேசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சவுண்ட் வேவ் ட்ராவல்ஸ் அட் 350 m/s through a warm air at 3500 m/s through a brass. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். தட் இஸ் வெலாசிட்டி இன் ஏர் மீடியம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 350 m/s. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி இன் த பிராஸும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 3500 m/s. ஸோ சவுண்டு வந்து ஏர்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வேவ் லென்த்தோட கம்பேரிஷன் கேட்குறாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேவ் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது வெலாசிட்டி அண்ட் வேவ் லென்த் ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். பட் ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. V is equal to F lambda. இங்கே வெலாசிட்டி அண்ட் வேவ் லென்த் வந்து சேஞ்ச் ஆகும், பட் ஃப்ரீக்வன்சி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வச்சு தான் இப்போ அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏருக்கு எழுதலாம். V in air is equal to frequency வந்து constant. ஸோ Fனு இருக்கட்டும், lambda for the air. அதே மாதிரி மீடியம்க்கு பார்க்கலாம். velocity in a medium is equal to frequency F and wavelength for the medium. அப்படியே ரிலேஷன் எடுக்கலாம். ஸோ யூ கேன் டிவைட். ஸோ F கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். V in air வந்து 350 by V in a medium, that is brass. ஸோ நம்ம brassனு கூட இதை எழுதிக்கலாம். ஸோ brass வந்து 3500. That is equal to lambda for the A by lambda for the B. So அப்போ இது வந்து 1, இது வந்து 10. So cross multiply பண்ணலாம். Lambda in brass is equal to 10 times wavelength in air. So அப்போ air compare பண்ணும்போது brassல 10 times அதிகமா இருக்கு. So option பார்க்கலாம். Increases by the factor 10. Option 2 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். So இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். 4 gram of gas occupies 22.4 liter of NTP. Normal atmospheric pressure. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the specific heat capacity of gas at constant volume வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் CV வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் கொடுத்துட்டாங்க. they asking heat capacity at constant pressure CP கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேஸ் மாலிகூல்ஸில் சவுண்ட் ப்ரொபகேட் ஆகிறதுக்கு அதோட வெலாசிட்டி ஃபார்முலா V is equal to root of adiabatic constant R T by M. இதுதான். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. சப்போஸ் இது உங்களுக்கு தெரியலனா இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த adiabatic constant is equal to CP by CV. ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸை ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து CV வந்து கொடுத்துட்டாங்க, CP கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம adiabatic constant கண்டுபிடிக்கணும். ஸோ ரீஃபார்ம் பண்ணலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் தி சைட். ஸோ V square is equal to adiabatic constant R T by M. ஸோ நமக்கு adiabatic constant தான் வேணும். ஸோ இது தனியாக எடுத்துக்கலாம். Adiabatic constant is equal to B square M by RT. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ adiabatic கான்ஸ்டன்ட்டுமே நம்ம வந்து CP by CVன்னு எடுத்துக்கலாம். ஸோ CP by CV is equal to V square M by RT. ஓகே, இப்போ given data எல்லாமே நம்ம லைனாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் V ஸ்கொயர்ன்ற இடத்துல அவங்க வந்து வெலாசிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 952. ஸோ 952 ஸ்கொயர். அப்போ 952 into 952 into மாஸ் வந்து 4 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அதை கேஜிக்கு மாற்றணும். ஸோ 4 into 10 power minus 3 kg by Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், அதுவும் இங்கே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 8.3 into டெம்பரேச்சர் எடுக்கணும். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் தானே. ஸோ அப்போ 0 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும். பட் 0 டிகிரி செல்சியஸை கெல்வின்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 273 கெல்வின். ஸோ அப்போ into 273. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே CP கண்டுபிடிக்கணும். பை CV கொடுத்துருக்காங்க, which is 5. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்கும்னா CP is equal to 8 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் கால்குலேஷன் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஆன்சர் டேரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது பார்க்க எதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். When a string is divided into 3 segments of length L1, L2, L3, fundamental frequency nu1, nu2, nu3 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the original fundamental frequency nu. ஸோ இங்கே printing error nu of the string வந்து கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீக்வன்சிக்கும் லென்த்துக்கும் இருக்க ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது சோனோமீட்டர் ரிலேஷன் தான். ஸோ நம்ம என்ன படிச்சிருப்போம், ஃப்ரீக்வன்சி F is equal to V by lambdaன்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி Fக்கு பதிலாக நியூ இஸ் ஈக்குவல் டு V by lambda. ஓகே, ஸோ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் தட் இஸ் சோனோமீட்டரில் நம்ம படிச்சிருப்போம். நியூ இஸ் ஈக்குவல் டு லேம்டாக்கு பதிலாக 1 by 2L வரும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சின்ற இடத்துல ரூட் ஆஃப் T by mu. ஸோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சிக்கும் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு L. அவ்வளோதான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க லென்த் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லென்த் L இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3. ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக. அப்போ L இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நியூ. அப்போ எப்படி எழுதலாம், 1 by நியூ இஸ் ஈக்குவல் டு 1 by nu1 plus 1 by nu2 plus 1 by nu3. Okay,
ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 is the right answer. இது ரொம்பவே முக்கியமான question. The length of a wire between two ends of a sonometer is 100 cm சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ல இங்க 2 கனெக்ஷன் இருக்கும் அண்ட் நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருப்போம். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாட் ஷுட் பி த பொசிஷன் ஆஃப் த டூ பிரிட்ஜஸ் பிலோ த வயர் ஸோ தட் 3 segment of the wire have the fundamental frequency 1:3:5. அதாவது சோனோமீட்டர்ல பிரிட்ஜ் மாதிரி 2 பிரிட்ஜ் நம்ம வைப்போம். ஸோ எந்த பொசிஷன்ல அந்த 2 பிரிட்ஜ் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ இப்படி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சி ரேஷியோ எடுத்துக்கலாம். தட் இஸ் nu1 is to nu2 is to nu3. தட் இஸ் 1:3:5. ஸோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம லென்த் கண்டுபிடிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்துருந்தோம். தட் இஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் லென்த்துக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டு லாஸ்ட் சம்ல பார்த்துருந்தோம். அது நம்ம எடுத்துக்கலாம். L1 is to L2 is to L3. ஸோ அது எப்படி இருக்கும்? L is inversely proportional to 1 by nu தானே. ஸோ நியூன்ற இடத்துல 1/1 is to 1/3 is to 1/5. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ டினாமினேட்டர் எல்லாமே சேமாக வரணும். ஸோ 3 5s are 15 கொண்டு வரலாம். அப்போ மல்டிப்ளை டிவைட் பை 15. ஸோ 15/15 is to 3 5s are 15. ஸோ 5/15. அதே மாதிரி 3 5s are 15. again 3/15. அப்போ 15 எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் வந்து லென்த் பார்க்கலாம். தட் இஸ் L1 is to L2 is to L3. அந்த 15 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 15 is to 5 is to 3. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லென்த் பார்க்கலாம். இப்போ நமக்கு என்னன்னா டோட்டல் லென்த் வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் நம்ம ரேஷியோ எடுக்கணும். தட் இஸ் L1 is equal to டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 15 + 5 வந்துட்டு 20. 20 + 3 வந்து 23 இருக்கு. அப்போ L1ன்றது 15/23 into total length. Total length என்ன? 100 cm. So into 100. அப்போ எப்படி எழுதலாம்? 1500/23 cm எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி L2 கண்டுபிடிக்கலாம். L2 is equal to அதே மாதிரி இங்கே ரேஷியோவில் 5 இருக்கு L2க்கு. ஸோ அப்போ வந்து 5/23. ஸோ 23 into 100 that is equal to 500/23 cm. ஓகே, ஸோ செகண்ட் ஒன்னும் நம்ம எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்குறான். தட் இஸ் L3. L3 is equal to அது 3யா? அப்போ 3/23 into 100. ஸோ தட் கிவ்ஸ் 300/23 cm. ஸோ மூணு இதோட லென்த் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ 0லேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் 1500/23. ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து 1500/23. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 500/23. ஸோ இதோட இது ஆட் தான் ஆயிருக்கும். கரெக்டா? பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 500/23. இந்த டிஃப்ரென்ஸ் தான் 500/23ன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கிருந்து நம்ம ஆட் தானே பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து L1 அண்ட் அதோட இதை ஆட் பண்ணும். அப்போ L1 plus 500/23. ஸோ L1ன்றது 1500. ஸோ 1500/23 plus 500/23 that will give 2000/23. ஓகே, அப்போ இந்த பொசிஷன் நமக்கு என்னன்னா 2000/23. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் ஒன். ஃபைன். ஸோ பட் இவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1500/23, 2000/23. ஆப்ஷன் D is the right answer. Next question is ரொம்பவே ஈஸியான question. A string is stretched between fixed points separated by 75 cm. It is observed to have a resonant frequency 420 and 315 Hz. There are no other resonant frequency in between. So alternate இதுதான் இருக்கு. இதுக்கு நடுவில் வேற எந்த frequency இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the lowest resonant frequency கேட்குறாங்க. ஸோ இருக்கிறதுலே lowest resonant frequency கண்டுபிடிக்கணும்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே போதும். ஸோ அப்போ change in frequency is equal to 420 minus 315. ஸோ டைரக்டாக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேற எதுவுமே டிரைவ் பண்ண வேணாம். ஸோ தட் வில் பி 105 Hz. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the right answer. Last question பார்க்கலாம். A uniform rope of length L and mass M1 is hung out vertically from a rigid support. Let us consider நமக்கு இங்க wall இருக்கு. இங்க இருந்து ஒரு rope எடுத்திருக்கோம். அதோட length L and mass வந்து M1. ஸோ இப்போ அவங்க சொல்றது a block of mass M2 is attached to the free end of the rope. ஓகே, ஸோ எண்ட்ல வந்து இன்னொரு பிளாக் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதோட மாஸ் வந்து M2.
Next, a transverse pulse of wavelength lambda 1 is produced at the lower end of the rope. So இப்போ இந்த இடத்துல ஒரு wave வந்து create ஆகுது. So அந்த இடத்துல அந்த wavelength வந்து lambda 1 ன்னு சொல்லியிருக்காங்க. And also அந்த wave வந்து மேல propagate ஆகுது. அப்போ இந்த எண்ட்ல create ஆகுற lambdaவை lambda 2 ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கறது ratio of lambda 2 by lambda 1. So first நம்ம relation எடுக்கலாம். So எப்பவுமே velocity பொறுத்து தான் wavelength வந்து மாறும். Frequency வந்து constant தான் இருக்கும். So நமக்கு தெரியும் V is equal to F lambda. F ன்றது constant. அப்போ V is proportional to lambda wavelength. And also இந்த மாதிரி string இல்ல rope வந்துச்சுன்னா velocityக்கு ஒரு formula பார்த்திருப்போம். That is V is equal to root of T by mu. And tensionக்கும் நம்ம loss of motionல ஒரு formula பார்த்திருப்போம். T is equal to mg. அப்போ substitute பண்ணலாம். V is proportional to root of T ன்ற இடத்துல mg by mu. அப்போ இங்க பாருங்க நமக்கு இங்க lambda 1 lambda 2 னு பொசிஷன் மாத்தும் போது மாஸ் தான் நமக்கு மாறுது. அப்போ velocity is proportional to root m னு எடுத்துக்கலாம். And velocity is proportional to wavelength also. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ரிலேட் பண்ணலாம். V is proportional to root m and V is proportional to lambda. அப்போ இது ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணோம்னா lambda is proportional to root m. ஓகே, ஸோ இப்போ மாஸ் வச்சு தான் பார்க்க போறோம். அப்போ lambda 1 பார்க்கலாம். lambda 1 is proportional to, அங்க பாருங்க லோவர் எண்ட்ல இருக்கும்போது மாஸ் வந்து m2 மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் m2. அண்ட் அதே வந்து lambda 2 இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க ரோப்போ ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ lambda 2க்கு பார்க்கும்போது பாருங்க இந்த ரோப்போட மாசும் வருது அண்ட் அதே மாதிரி இந்த பிளாக்கோட மாசும் வருது. அப்ப lambda 2 is proportional to ரெண்டு மாசையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். that is m1 plus m2. ஓகே, ரேஷியோ எடுக்கலாம். நான் அவங்களும் ரேஷியோல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரேஷியோல கேட்டிருக்காங்க. நான் அவங்க ஆல்சோ தே ஆஸ்கிங் lambda 2 by lambda 1. அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். lambda 2 by lambda 1 is equal to root of, இது மேல போயிடுச்சுன்னா m1 plus m2 by m2. Okay, so இப்போ lambda 2 by lambda 1 is equal to root of m1 plus m2 by m2 நமக்கு வரும். ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 is the right answer. Okay students, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ NEET அண்ட் JEE பிசிக்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது queries or doubts இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். Thank you students.